எவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது. ஆனால் சம்மதப்பட்ட அவர்களுக்காக வாதாட வேண்டியவர்கள் யாரும் வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேள்வி கேட்டார். காரணம் அவங்க எல்லாம் சோபா வாங்கிட்டாங்க. சட்டமன்றத்தில் எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் பேசிய ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால் அதற்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. காரணம், இந்த மாணவருடைய பிரச்சனையை தெளிவாக நம்முடைய தனியரசு கூறிவிட்டார். எவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது. ஆனால் சம்மதப்பட்ட அவர்களுக்காக வாதாட வேண்டியவர்கள் யாரும் வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேள்வி கேட்டார். அதுக்கு நிச்சயமாக பதில் சொல்லணும். காரணம், அவங்க எல்லாம் சோபா வாங்கிட்டாங்க. இனிமேல் அவர்களுக்கு வாழ்வு இல்லை. எப்படியாவது அவங்க முடிச்சுதான் ஆகணும். அதை கூட ரொம்ப தெளிவாக சொன்னார். எம்எல்ஏ சம்பளம் ஏற்ற காரணம் தெரியுமா? உண்மையில இருக்கிறவனை தக்க வச்சுட்டு பாதி பேர் 107 பேர்ல எத்தனை பேர் இருப்பான் போயிடுவான்னு தெரியாது. ஆகவே அரசாங்க பணத்தில் அவர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுப்பதை போல அரசாங்க பணத்தில் அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி அவர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லி உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்கிறார். அவர்களுக்கு ஆதரவு தேடுகின்ற வகையிலே தான் இது தவிர இனிமேல் அதனாலும் குறிப்பிட்டதை போல யாராவது உங்க சம்பள உயர்வுன்னு கேட்டாங்களா? தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. விவசாயிகள் பிரச்சனை இருக்கிறது, தொழிலாளர் பிரச்சனை இருக்கிறது. எந்த பிரச்சனைக்கும் முடிவில்லை. ஆனால் இவ்வளவு அவசரமாக எம்எல்ஏக்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து விட்டு நேற்றைய தினம் சட்டசபையில் விஜய் சவால் விடுகிறார். நான் ஏன் பேசல என்ன பார்த்து கேட்கிறாங்க. நான் பேசணும்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் எல்லாருக்கும் வாங்கி வைக்கணும் தெரியுமா? இருக்கிறவங்க பூரா தூக்கு மாட்டிங்க செத்துருவானா? இன்னும் அவ்வளவு பெரிய ஆள் 5 நிமிஷம் பேசினேன். ஆகையினால் நான் பேச ஆரம்பித்தேன். பேசுறது தானே சட்டமன்றம். அது மட்டும் இல்லை, என் டேபிளில் 3 ஆடிட் ரிப்போர்ட் இருக்குதுன்னு யாருக்கிட்ட கூப்பிடுற ஒரு ஆடிட் ரிப்போர்ட் 2 பேரும் எம்எல்ஏ இருந்தவங்க. ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஆடிட் ரிப்போர்ட் சபையில் வச்சா சிஏஜி ரிப்போர்ட். சிஏஜி ரிப்போர்ட் என்பது வருஷம் வரவு செலவு கணக்கை பார்த்து ஒவ்வொரு துறையில எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க பார்த்து இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை சட்டசபையில முதலமைச்சர்கிட்ட கொடுப்பாங்க. முதலமைச்சர் அதை பிரைஸ் பண்ணிட்டு எடுத்துருவாங்க. ஒப்புதல் வாங்கி எம்எல்ஏக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்ப்பவர்கள் எதிர்ப்புக்கலாம். இதை வச்சுக்கிட்டு சொல்றாரு. அதுபோல மோடி மஸ்தானை போல முதலமைச்சர் இன்றைக்கு அதை நான் திறப்பேன். நான் இந்த கூட்டத்திலிருந்து சவால் விட்டுட்டு போறேன். உனக்கு தைரியம் இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. யாரை பார்த்து மிரட்டுற? சர்க்காரியா கமிஷன் எமர்ஜென்சி நேரத்தில் தன்னந்தனியாக சந்தித்த தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர்கள் வாழ்கிறாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.